ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி கொத்தமல்லி க்ரோ பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் நான் கொஞ்சோண்டு போட்டிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நல்லா தழைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். லைட் வெயிட்டான கல் இது மாதிரி எடுத்து இப்படி லைட்டாக தேய்க்கணும். ரொம்ப உடச்சிருந்தா இது டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டாக வரணும். ஏன் இந்த மாதிரி போடுறோன்னா இது 2 சைட்லேருந்துமே முளைச்சி வரும். இந்த மாதிரி முழுசாக போட்டோம்னா நம்மளுக்கு 1-2 தான் வரும். இந்த மாதிரி போட்டோம்னா இது 2லேருந்து செடி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணி லைட்டாக அதுக்குன்னு தனியாக நல்லா இது ரொம்ப சாஃப்டாக ஹார்ட் மண்ணில் முளைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம நல்லா மண்ணை தோண்டி விட்டு இது பண்ணோம்னா மேலே நல்லா பொதுன்னு இருக்கிறதுக்கும் சீக்கிரமாக வந்துடும். வாங்க இது ஃபுல்லாக உடச்சிடலாம். எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்களோ, அதுக்காக இது பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்ட போது ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா ரொம்ப கொச்சன்னு முளைக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அளவாக இந்த மாதிரி லைட்டாக வச்சு தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப அமுத்தோம்னா அதில் சீடு கோட்டிங் இருக்கும், அது செடி முளைக்கிறதுக்கு அது டேமேஜ் ஆகிடும். அதனால் செடி முளைக்காது. ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொண்டு போய் மண்ணில் போட்டலாம். எப்படி போடலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொத்தி வச்சுருக்கணும். நல்லா பொதுன்னு வரும். இங்கெல்லாம் அந்த மாதிரி வராது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சொரணாக தான் வரும். இங்கே அப்படியே எடுத்தால் வரும். இந்த மாதிரி நல்லா பொறுத்து இருந்தால் சீக்கிரமாக முளைச்சி வரும் செடி. இந்த மாதிரி எடுத்து இப்படி லைட்டாக இப்படி தூவிடணும். இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா தூவி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கேப் விடான தூவணும். இப்படி நல்லா தூவி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தூவி விட்டதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ரொம்ப க்ளோஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி லைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். லைட்டாக சீடு நல்லா உள்ளே போகிற மாதிரி, கொத்தமல்லிலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி தள்ளிக்கணும். இதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லா பிளான்ட்ஸ் க்ரோ ஆகி வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.